முன்னாள் நம்ம தோற்றுவித்தாங்க பாத்தீங்களா, அந்த பரம்பரையினருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் பாத்தீங்கன்னா இந்த மகாலய பட்சங்க. அப்ப நம்ம நன்றி செலுத்தும் என்ன சார் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இதை 12 மணிக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா சூரிய உதயத்துக்கு பிறகுதான் நம்ம எள்ளு தண்ணி இறக்கணும். ஏன்னா அப்படி சொல்றோம்னா, முன்னோர்கள் சூரியன் வாயிலாக வர்றாங்க, சூரிய ஒளிக்கதிர் மூலியமா தான் பூமிக்கு வர்றாங்கிறது ஐதீகம். வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனையை போட்டு நான் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் இருக்கிறாங்க. நீ நம்முடைய எஸ்கே ஆன்மீக அம்மனை பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இந்த மகாலய பட்ச அமாவாசைங்க, புரட்டாசி மாசம் வரக்கூடிய இந்த மகாலய பட்ச அமாவாசை விரதம் என்னைக்கு நம்ம இருக்கணும், என்னைக்கு இந்த மகாலய அமாவாசை வருது, இந்த மகாலய அமாவாசை எத்தனை மணி நம்ம அந்த இலை போட்டு நம்ம படையல் போடணும், வீட்டுல எத்தனை மணி நம்ம வீட்டுல மாலை விளக்கு ஏத்தணும், நம்ம எத்தனை மணி நம்ம தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்ப்போங்க. அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் டிஸ்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ் பாத்தீங்கன்னா, உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி வைங்க. அதே வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் வீடியோ பகிர்ந்தளிங்க. ஏன்னா நீங்க தெரிஞ்சு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுங்க. இப்போ மகாலய அமாவாசை, இந்த மகாலய அமாவாசைங்கிறது மகாலய பட்சம் சொல்லுவாங்க. அதாவது 15 நாட்கள், அதாவது பௌர்ணமி முடிந்த நாள்ல இருந்து அமாவாசை வரைக்கும் உள்ள 15 நாட்கள் பாத்தீங்கன்னா இந்த மகாலய பட்சம். இந்த மகாலய பட்சத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லக்கூடியது ஒரு ஐதீகங்க. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த அமாவாசை இருக்கும் பாத்தீங்கன்னா, மாதம் வரக்கூடிய அமாவாசை நம்ம தவற விட்டு இருந்தாலும் சரி, இல்ல நம்ம தர்ப்பணம் கொடுக்க மறந்திருந்தாலும் சரி, இந்த மகாலய அமாவாசை தர்ப்பணமோ விடுபட்டு நம்ம பண்ணிக்கிடக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாள் பார்த்தா இந்த மகாலய பட்சங்க. இந்த மகாலய பட்சம் சம்பந்தம் நிறைய வீடியோகள் நம்ம சேனல்ல எடுத்து பாருங்க. இதுல நான் நீ பேசப்பட்டு பாத்தீங்கன்னா, இந்த மகாலய பட்சம் வரக்கூடிய அமாவாசைங்க, இந்த 15 நாளும் என்னால தர்ப்பணம் பண்ண முடியலங்க, எள்ளும் தண்ணி என்னால இறைக்க முடியலங்க, இந்த 15 நாள் என்னால வழிபாடு பண்ண முடியல சொல்லக்கூடியவங்களுக்கு 15வது நாளா வரக்கூடிய மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை என்ன சார் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போறாங்க. இந்த மகாலய அமாவாசையில பாத்தீங்கன்னா, ஒரு மனிதர் தனக்கு யார் உதவி செய்தாலும் நன்றி தெரிவிக்கிறது பாத்தீங்கன்னா மிக மிக உன்னதமான செயல் சொல்லக்கூடியதுங்க. இந்த மகாலய பட்ச நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா, முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க இல்லையா, நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா நம்ம தோன்றதுக்கு அவங்கதான் ஒரு முக்கிய காரணமே. ஏன்னா நம்ம அப்பாவை தோற்றுவிச்சு அவங்க தாத்தா, அவங்களுக்கு அவங்க அப்பா, அவங்களுக்கு அவங்க அப்படியே போயிட்டே இருக்கு பாத்தீங்களா. இவங்க எல்லாரும் ஒரு திதியில மரணிச்சிருப்பாங்க. இந்த 15 திதிக்குள்ளதான் உலகத்துக்கு அனைத்து ஜீவராசிகளோட பிறப்பும் இறப்பும் அடங்கியிருக்கும். அப்படி இந்த இறப்பு அடங்கியிருக்க அந்த 15 திதியும் பார்த்தீங்கன்னா இந்த 15 நாட்கள்ல வரும். நமக்கு சில முன்னோர்களோட பிறந்த திதி ஞாபகம் இருக்கும், நம்ம முன்னோர்கள் திதி ஞாபகம் இருக்குமா? இருக்காது. அப்போ இந்த மகாலய பட்சத்துக்கு வரக்கூடிய 15 நாட்களும் இந்த 15 திதிகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு திதியில இறந்திருக்கலாம். புரியுதா? நம்ம தலைமுறை கிட்டத்தட்ட ஒரு 50 தலைமுறையோ இல்ல 60 தலைமுறை நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 60 திதி நம்ம மைண்ட்ல இருக்காது. அது கூட இல்லாம அவங்க கூட பிறந்தாங்க பாத்தியா, சித்தப்பா, பெரியப்பா, சின்ன தாத்தா, பெரிய, அது மாதிரி இந்த லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே ஒரு திதியில இறந்துருப்பாங்க. அப்போ ஒட்டு மொத்தமா நம்மளுடைய சந்ததியினருக்கு, முன்னாள் நம்ம தோற்றுவித்தாங்க பாத்தீங்களா, அந்த பரம்பரையினருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் பாத்தீங்கன்னா இந்த மகாலய பட்சங்க. அப்படி நம்ம நன்றி செலுத்தும் என்ன சார் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம நன்றி செலுத்தி நம்ம அவங்கள்ட்ட வழிபாடு பண்ணி அவங்ககிட்ட ஆசை நம்ம வாங்கும்போது, நம்ம கூட அவர்கள் இருக்கும் போதும் நம்ம கேட்கறது நடக்கும்னா எப்படின்னா உடனடியா நடக்கும். உங்களோட குலதெய்வமே அருள்னா, ஒரு முன்னோர்கள் அருள் இருந்தா மட்டும்தான் குலதெய்வமே அங்க பேசும் சொல்லக்கூடிய ஐதீகம் இருக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய இன்ப துன்பங்கள் அனைத்திலுமே பாத்தீங்கன்னா முன்னோர்களோட பங்குங்கிறது மிக மிக முக்கியங்க. அப்படிப்பட்ட முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த பச்சை திதி பார்த்தா மகாலய பட்சம். அந்த மகாலய பட்சத்தோட வரக்கூடிய மிக முக்கியமானது மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை என்னைக்கு சார் வருது பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி வருதுங்க. புதன்கிழமை அன்னைக்கு அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா நிறைஞ்ச அமாவாசையா இருக்குங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு தாங்க நம்ம முன்னோருக்கு நம்ம அமாவாசை அந்த மகாலயபட்ச அமாவாசை கொடுக்கணுங்க. அந்த மகாலயபட்ச அமாவாசை எப்போ சார் நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த எள்ளும் தண்ணியும் இறக்கணும் சார் பாத்தீங்கன்னா, காலையில 6 மணில இருந்து மதியம் நண்பகல் 12 மணி வரைக்கும் எள்ளு தண்ணி இறக்கலாங்க. எப்படி? காலையில 6 மணில இருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் 2ஆம் தேதி எள்ளு தண்ணி இறக்கலாம் சார். இந்த எள்ளு தண்ணி எப்படி சார் நான் இறக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நதிக்கரை இருக்கு இல்ல கடற்கரைக்குன்னா அங்க போயிட்டு பிண்டம் வச்சோம் இல்ல ஒரு அந்தனர் வச்சும் நீங்க அங்க அந்த திதி கொடுக்கலாங்க. அதாவது அந்த மகாலய பட்ச அமாவாசை அந்த
முறையை நீங்க செய்யலாங்க. சார் என்கிட்ட அவ்வளவு வசதி இல்லை சார், வீட்டிலேயே வச்சும் பண்ணலாம் சார், அதுக்குன்னு வசதி இல்லை சார். எள்ளும் தண்ணி இறைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தாம்பூலத்திலயோ இல்ல ஒரு குண்டான்லயோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, இந்த எள்ளு தண்ணி இறைச்சிட்டு அந்த எள்ளு தண்ணி வந்து முளைக்க கூடாத இடமா உள்ள நம்ம சிங்க்லயோ இல்ல ஆற்றுலயோ கொண்டு அதை விட்டுடுங்க. சரி, இதை வந்து 12 மணிக்குள்ள வச்சுக்கோங்க. ஏன்னா சூரிய உதயத்துக்கு பிறகுதான் நம்ம எள்ளு தண்ணி இறைக்கணும். ஏன்னா அப்படி சொல்றோம்னா, முன்னோர்கள் சூரியன் வாயிலாக வர்றாங்க, சூரிய ஒளிக்கதிர் மூலியமா தான் பூமிக்கு வர்றாங்கிறது ஐதீகம். அப்போ நம்ம என்ன பண்ணீங்க, எள்ளு தண்ணி இறைக்கும் போது சூரியன் நினைச்சுக்கிட்டு சூரியனுக்கு முன்னாடிதான் நம்ம இறைக்கணுமே தவிர சூரியன் நம்ம மறைச்சு இறைக்க கூடாது. நல்லா பாருங்க, திதி கொடுக்கும் போதும் சரி, நம்ம வந்து உங்க பிண்டம் கரைக்கும் போதும் சரி, சூரியனை பார்க்க வச்சு சூரியன்கிட்ட அந்த மந்திரம் சொல்லித்தான் அங்க செய்வாங்க. ஏன்னா சூரியன் கிட்ட தான் வர்றதா ஐதீகம். சரி, அடுத்தபடியா சார் நான் இலை போட்டு எப்படி சார் படையல் பண்றதுன்னா, அவங்களுக்கு சைவ படையல் தான் போடணும். இந்த சைவ படையல் போடுற நேரம் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி அன்னைக்கு காலை 11 மணில இருந்து 11:45 பண்ணிடுங்க. 11ல இருந்து 11:45 இலை போட்டு முடிச்சிருங்க. அப்படி இல்ல சார் லேட் ஆகுதுன்னா 1:30 மணிக்கு மேல போடுங்க, 2 மணிக்குள்ள முடிச்சிருங்க. எப்படி காலையில 11 மணில இருந்து 11:45 இலை போட்டுருங்க. அப்படி இல்ல சாருங்கிறவங்க மதியம் 1:30 இருந்து 2 மணிக்குள்ள அந்த இலை போட்டு அவங்களுக்கு நிவேதியம் பண்ணிடுங்க. சார் என்ன சார் நான் சாப்பாடு வைக்கிறேன்னா, சாம்பார் சாதம் வைங்க. இதுல பாத்தீங்கன்னா வாழைக்காய் பூசணிக்காய் கம்பல்சரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பச்சரிசி சாதம் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது 3 இருக்கான்னு பாத்துக்கோங்க. படையல் போடுற இடம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையாக இல்லாமல் பாத்துக்கோங்க. தீபாவளி எங்க நம்ம வைக்கிறோமோ, பூஜையில தீபாவளி கொண்டாட மாட்டோம் இல்லையா, தனியா ஒரு மாடம் வச்சு செய்வோம், இல்ல தனியா இடத்துல தீபம் ஏற்றி செய்வோம் பாத்தியா, அது மாதிரி தனியான இடமா வச்சுக்கோங்க. அங்க வச்சு படையல் போட்டு அங்க வச்சு அவங்களுக்கு என்னன்னா பிடிக்குமோ எல்லாம் வாங்கி வைங்க. அன்றைய நாள் தானம் கொடுங்க. அன்றைய நாள் அன்னைக்கு தானம் கொடுக்க ரொம்ப ரொம்ப நல்லது. புரியுதா? ஒரு 100 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு 50 ஏழைகளுக்கு உணவு அளிக்கலாம். இல்ல சார் என்னால அதெல்லாம் வசதி இல்ல சார் நினைக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, காகத்துக்கு உணவளிங்க, உயிரினங்களுக்கு உணவளிங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சில சொல்லுவாங்க, சார் நான் வந்து எங்க அப்பா தாத்தங்காவும் நான் வந்து தானத்துல வஸ்திர தானம் கொடுக்கலாமா சார்? தாராளமா கொடுக்கலாம். ஆடைகள் வாங்கி இன்னைக்கு கொடுக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. இன்னும் உங்களுக்கு புண்ணிய பலம் அதிகரிச்சு கொடுக்குங்க. சரி, அடுத்தபடியா மாலையில விளக்கேத்தணும் பாத்தீங்களா? இந்த மாலை எப்ப சார் விளக்குதுன்னா 6 மணிக்கு பிறகு நீங்க எப்ப வேணா விளக்கேத்தலாங்க. இந்த மகாலய பட்ச அமாவாசை அன்னைக்கு நீங்க படையல் போட்டு உங்கள் பூஜை அறையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இயல்பாக நம்ம செய்யக்கூடிய பூஜையில செய்யாம வெளில வச்சு பண்ணிக்கோங்க. பூஜை அறைக்கு அந்த இடையோ இல்ல தனியா மாடம்னா அங்க வச்சு நீங்க பண்ணிக்கோங்க. இதுதான் மிக முக்கியமா செய்யக்கூடியது. உணவுல பாத்தீங்கன்னா அங்க வாழைக்காய் பூசணிக்காய் அதே மாதிரி பச்சை அரிசி சாதம் ரொம்ப ரொம்ப உண்டதம். சரி, இதுல தானம் ரொம்ப ரொம்ப தானம், அது அன்னதானமாக இருந்தாலும் சரி, வஸ்திர தானமாக, உங்களுடைய வசதி என்னவோ அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா இந்த மாகாலய பட்சத்தை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? இந்த மாகாலய பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்க முன்னோரும் கூட தான் வந்து இருக்காங்க. புரியுதா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு கடமைக்காக செய்யக்கூடாது. புரியுதா? கண்ணும் கருத்துமாக, புரியுதா, மிக மிக கவனமாக பயபக்தியோட வேண்டிக்கோங்க. இங்க நிவேதியம் பண்ணும் போதும் சரி, எள்ளு தண்ணி இறைத்த பிறகும் சரி, நாங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் எல்லா தவறையும் மன்னித்து எங்களுக்கு நிறைந்த செல்வத்தையும் சகல பாக்கியத்தையும் சகல சௌகரியத்தையும் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி முன்னோர்கள் நினைச்சு நீங்க வேண்டிக்கோங்க. வேண்டும் போதும் அவர்களுக்கு பிடித்த உணவை வச்சு நம்ம நிவேதியம் பண்ணிய பிறகும் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணும் போதும் அந்த முன்னோர்கள் மன மகிழ்ச்சியோட அவங்க வந்து செல்வாங்க. ஏன்னா இவங்க வந்து யம தர்மர்லாம் அனுமதி வாங்கி நம்ம கிட்ட வர்றாங்க. டக்குன்னு வந்துட முடியாது இல்லையா? எல்லாட்டையும் வந்து அனுமதி எல்லாம் வாங்கி நம்ம கூட வந்து இருக்காங்கும் போது இந்த காலகட்டத்துல பெற்றோர் மட்டும் கிடையாது, உங்க கூட வேலை செஞ்சவங்க, பெற்றோர் உறவினர், உங்க அம்மாவோட உறவினர், யாரெல்லாம் முன்னோர்கள் இறந்திருக்காங்களோ, உங்களுக்கு நண்பர்களாக கூட இருக்கலாம், அவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க நினைத்து நீங்க எள்ளு தண்ணி இறைக்கலாம், அவங்களை நினைத்து நீங்க பூஜை பண்ணலாம், அவங்களுக்கு நீங்க வழிபாடும் பண்ணலாம் இந்த காலகட்டத்துலங்க. அதே மாதிரி மாலை தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிய பிறகு ஒரு சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணிட்டு முடிந்தால் அங்க 2 ஏழைகளுக்கு உணவளிங்க. புரியுதுங்களா? இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பயக்குங்க. நான் உங்களை வேற காலைல சந்திக்கிறேன். உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இது மாதிரி ஜாதக சம்பந்தமான எந்த ஒரு கேள்விகளுக்கும் உங்களுக்கு வந்து விடையை தெரியணும்னு பிரியப்பட்டீங்கன்னா நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். என்னோட காளியம்மன் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும். நான் என் காளியம்மனை மனமாற பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.